திருத்தணி அடுத்த கர்லம்பாக்கம் கிராமத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி இருவர் உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். திருத்தணி அருகே கர்லம்பாக்கம் பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அங்குள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக அப்பகுதி மக்களுக்கு தொடர்ந்து குடிநீரானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த தண்ணீரையே பயன்படுத்தி வந்தனர். நேற்று முதல் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் வயிற்று வலி மற்றும் வாந்தி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஆளாகி வந்துள்ளனர். இதில் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஏழுமலை என்பவர் நேற்று இறந்த நிலையில் தொடர்ந்து அங்கு சுதா என்ற பெண்ணும் ஒருவர் இறந்துள்ளார். இதனால் இருவரது இறப்புக்கும் காரணம் அங்குள்ள குடிநீர் பிரச்சனை தான் என்று கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட வந்தனர். தொடர்ந்து அங்குள்ள பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சுதாவின் உடலை அங்கு வைத்து தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் உடலில் அசைவு தோன்றுகிறது என கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து அவரை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சோதனை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து தொடர்ந்து சுதாவின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்து அங்கேயே வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குடிநீர் பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணாத சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனைக்கு தங்களுக்கு உரிய தீர்வு ஏற்படும் வகையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்து கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. இப்பிரச்சனைக்கு மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையினரும் உரிய தீர்வு காண வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call